ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்து ஊழியம் செய்யவே வந்தார், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மார்க்கு 10:45 நம்மில் அநேகருடைய மிகப்பெரிய ஆசை என்னவென்று கேட்டால், கிறிஸ்து வாழ்ந்த இடங்களை பார்க்கவும் அவர் நடந்த இடங்களில் நடக்க வேண்டும் என்பதும் தங்களுடைய மிகப்பெரிய ஆசையாக உள்ளது என்று கூறுவார்கள். அவர் நடந்த பாதைகளில் நாம் நடக்க வேண்டுமானால் நாம் பெத்தானியாவுக்கோ நாசரேத்துக்கோ கப்பர்நாமுக்கோ செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்மை சுற்றிலும் காணப்படும் நோயாளிகள், வறுமையில் வாடுபவர்கள், பெரு நகரங்களில் நிம்மதியின்றி ஆறுதலுக்காக ஏங்கி இருப்பவர்களுக்கு இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற கற்றுக் கொடுக்கும் போது நாம் அவர் நடந்த பாதையில் நடக்கின்றோம். பாவத்தை குறித்த அறியாமை என்னும் சங்கிலியினால் கோடான கோடி பேரின் இருதயங்களை கட்டி வைத்து அழிவின் பாதையில் மிக தீவிரமாக அவர்களை சாத்தான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். கிறிஸ்துவின் கட்டுப்பாடுகள் அற்ற அன்பை குறித்த அறிவு அநேகருக்கு கிடைக்கப் பெறவில்லை. இப்படிப்பட்ட மக்களுக்கு மெய்யான ஜீவ வழியை காட்டும் மிக உன்னதமான பாக்கியத்தை தேவனை அறிந்த நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார். நம் மீட்பர் தம்முடைய இனிய உயிரை அநேகரை மீட்கும்படியான பொருளாக கொடுத்திருக்கின்றார். இந்த தியாகம் வீணாக போய்விடக் கூடாது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 4:10 நாம் கிறிஸ்தவ நடத்தைகளை பிரதிபலிப்பதில் அசட்டையாக இருப்போமானால் கிறிஸ்துவின் ஒளி பிரகாசிக்க தவறுகிறவர்களாய் இருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்து இந்த உலகில் எவ்வாறு ஜீவ ஒளியாய் இருந்து அநேகரை மெய்யான வாழ்வு வாழ ஊழியம் செய்தாரோ, அதே மாதிரியான ஊழியத்தை கடைசி காலத்தில் ஜீவனோடு வாழும் நமக்கு தேவன் கட்டளையாக அருளியிருக்கிறார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15 மெய்யாகவே அவருடைய ஊழிய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். முன்னோடிகள் செய்த ஊழியத்தின் தொடர்ச்சியை நாங்கள் செய்து முடிக்க எங்களை பயன்படுத்தும் என்று நமது ஆண்டவரிடம் நாம் வேண்டிக் கொள்ளலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.